அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். அதோட எக்ஸைட்டிங் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கூகுள் அண்ட் ஏர்டெல் இவங்களுடைய கொலாபரேஷன் $1 மில்லியன் கொலாபரேஷன் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் ஃபோன் 1 இன்வைட் கோடு இல்லாமல் எல்லாரும் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 12 Lite இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா டெக் நியூஸ் நம்பர் 874 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். குளோபல் டெக் ஜெயண்ட் கூகுள் இந்தியாவுடைய செகண்ட் பிக்கஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டர் பாரதி ஏர்டெல் வந்து நேற்று ஒரு பிக் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $700 மில்லியன் அப்படின்னு தெரியுது. கொஞ்ச நாள் முன்னாடி அதாவது 2022 ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து கூகுள் அண்ட் ஏர்டெல் கொலாபரேஷன் பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்தது. இப்போ ஃபைனலாக சிசிஐ பெர்மிஷன் கொடுத்ததுனால இவங்களுடைய டீல் வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா கூகுளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் $700 மில்லியன். ஸோ ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் இனிமேல் ஏர்டெல்லில் 1.28% ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிசிஐ அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் ஹெல்தி காம்படிஷன், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியாவில் ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணதாக தெரியுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் கூகுள் வந்து போன வருஷமே வந்து ஒரு கொலாபரேஷன் டீல் சைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏர்டெல் அண்ட் கூகுளுடைய கொலாபரேஷன் அண்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கூகுள் அண்ட் ஏர்டெலுடைய கொலாபரேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்தியாவில் 5G இன்னும் கொஞ்சம் நாளில் லான்ச் ஆகுது. அதோட 5G லான்ச் கூடவே ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன், இதுக்கு வந்து எக்கச்சக்கமான பணம் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கும் தேவைப்படுது. இதுக்காக தான் வந்து கூகுளோட இவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் சைன் பண்ணது மூலமா வந்து 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் வந்து ஏர்டெலும் வந்து ஒரு அப்பர் ஹேண்டாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் 5Gயில் ஒரு பிக் சேஞ்ச் வரலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே ஜியோவோட கூகுள் கொலாப் பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம், அவங்களுடைய ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட்டுக்கான பிரகதி ஓஎஸ், அதுக்கப்புறம் 4G ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் கொலாப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஏர்டெல் கூகுளுடைய கொலாபரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஜியோ தான் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனாக இருக்கட்டும், 5G உடைய நெட்வொர்க் சர்வீஸாக இருக்கட்டும், 4Gலே வந்து ஜியோ தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்பீட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏர்டெலுக்கு எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ கூகுள் ஒரு வைஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவை டேக் ஆன் பண்ணுற வகையில் ஏர்டெல் வரலாம். இன்னும் சொல்ல போனால் ஜியோவே வந்து இவங்க டேக் ஆன் பண்ணி டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கலாம் 5G இந்தியாவில் வரும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ வர்சஸ் ஏர்டெல் 5Gக்கான பிக் காம்படிஷன் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு ஒரு புது ஃபீச்சர் வரலாம் தெரியுது. ஏன்னா பீட்டா டெஸ்டிங்கில் வந்து இந்த ஃபீச்சர் ரிவீல் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீல்ஸாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வீடியோனா தனியாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம், அதே வந்து ரீல்ஸ்னால் நம்ம தனியாக அப்லோட் பண்ணுவோம். பட் எல்லா வீடியோஸுமே வந்து ரீல்ஸாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். பட் வீடியோவுடைய டைம் லிமிட் அண்ட் ரீல்ஸுடைய டைம் லிமிட் வந்து எப்படி இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ கிளியராக இல்லை. பட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வீடியோ வந்து இனிமேல் ரீல்ஸாக கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. OnePlus Nord சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord 2T இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். MediaTek Dimensity 1300 கொடுத்துருக்காங்க. கேமராஸ் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல், கூடவே AMOLED பேனல், 90 Hz ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட், 4500 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 28,999. அதே 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 33,999. இந்த ப்ரைஸஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே ஆஃபர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர் அப்படின்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக ₹1,500 ஆஃபர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 27,499 இந்த ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ OnePlus Nord 2T இந்த ஆஃபர்ஸோட இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. அதோட iQOO Neo 6 இதுவும் இப்போ இந்தியாவில் டிஸ்கவுண்டட்
டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எஸ், இந்த டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டட் டைம், ஜூலை 1st to ஜூலை 4th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2T கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது, அதாவது iQOO Neo 6 வந்து லான்ச் ப்ரைஸ் 28,000 கிட்ட இருந்தது. இப்போ டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு 26,000 கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord 2T விட பெட்டராக இருக்குது. ஏன்னா Snapdragon 870 கூடவே 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதுவும் AMOLED பேனல் தான், நல்ல கேமராஸோட. இப்போ iQOO Neo 6 இந்தியாவில் 26,000 கிட்ட லிமிட்டட் டீல் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து நீங்கள் ஐசிஐசி பேங்க் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா எப்போவுமே 3,000 rupees ஆஃபரில் இது அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் அப்படின்னு சொன்னால் நத்திங் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஜூலை 12th அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடி ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கு. முதல்ல வந்து இன்வைட் கோட் பேசிஸில் தான் ப்ரீ ஆர்டர் இருந்தது. ஆனால் இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் ப்ரீ ஆர்டர் ஃபார் ஆல் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை இன்வைட் கோடில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கீங்க, ப்ரீ ஆர்டர் பண்ண முடியலன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பனாக உங்களுக்கு ப்ரீ ஆர்டர் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி 2000 ரூபாய் பே பண்ணி யார் வேணாலும் இனிமேல் கோட் இல்லைன்னா கூட நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நத்திங் ஃபோன் 1 வந்து ப்ரீ ஆர்டரில் 2000 ரூபாய் பே பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை எனக்கு ப்ரைஸ் பிடிக்கல, ஃபோன் பிடிக்கல, ரீஃபண்ட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து இன்வைட் கோட் யூஸ் பண்ணி தான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். 27th அன்றைக்கே ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து பணம் இவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பிராண்டும் அதை பற்றி எதுவுமே வந்து ரிவீல் பண்ணலை. ஸோ 2000 ரூபாய் பே பண்ணி உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது ரீஃபண்ட் வருமா வராதா அப்படிங்கிறது பிராண்ட் ஏதாவது கிளைம் பண்ணால் நான் கண்டிப்பாக டெக் நியூஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு 2000 ரூபாய் போனால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம் ரிவ்யூ எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குது, இது வேல்யூ ஃபார் மணியாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்டாக இது உங்கள் சாய்ஸ் தான். நத்திங் ஃபோன் 1 இப்போ வந்து ப்ரீ ஆர்டர், ஓப்பன் ப்ரீ ஆர்டர் அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். Xiaomi 12 Lite ரீசெண்டாக ஒரு அரப் கண்ட்ரி அசர்பைஜான் இங்கே வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே ரிவீலான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 778 ப்ளஸில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒருவேளை இந்த சிப்செட்டில் லான்ச் ஆச்சுன்னா டேரெக்டாக நத்திங் ஃபோன் 1 இதை கம்ப்ளீட் பண்ணும். ஏன்னா இந்தியாவிலும் Xiaomi 12 Lite லான்ச் ஆகுது. அரப் கண்ட்ரியில் 8th ஜூலை அன்றைக்கி லான்ச் ஆகுது. அங்கே ரிவீலான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 அப்படின்னு தெரியுது. பட் யூஸ்வலாக வந்து குளோபலை விட இந்தியாவில் ப்ரைஸஸ் கம்மியாக தான் இருக்கும். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30Kல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Xiaomi 12 Liteம் இந்தியாவில் கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். Xiaomi 12 Lite குளோபலில் என்ன சிப்செட்டில் ரிவீல் ஆனதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் தண்டர் சார்ஜ் டெக்னாலஜி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரகாஷ் ராஜ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.